இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். அறிவியல் விஞ்ஞானி நியூட்டன் அவருடைய தியரி, வினைக்கு எதிர்வினை உண்டு அப்படின்னு சொல்லுவார். நீ ஒரு பந்தை எந்த அளவுக்கு செவத்தில் அடிக்கிறையோ அதே வேகத்தில் திரும்பி வரும். அது நம்மளாம் படிச்சிருப்போம், தெரிஞ்சது. வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க. திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்லுவாங்க. நீ எதை செய்கிறையோ அதற்கான பலன் உனக்கு உண்டு இல்லையா? நீ தீமையை விதைத்தால் தீமையை அறுவடை செய்வாய். நல்லதை விதைச்சனால அறுவடை செய்வேன். அது தெரிஞ்ச விஷயம்தான். இன்னொன்று சொல்லுவாங்க, வாள் எடுத்தவன் வாளால் மடிவான். இவ்வளவு வாசகம். தீமை செஞ்சா தீமை தான் கிடைக்கும். நல்ல கனி தரும் கெட்ட மரமும் இல்லை, கெட்ட கனி தரும் நல்ல மரமும் இல்லை. அதன் கனியை கொண்டே என்ன பண்ணும்? மரத்தின் தன்மை அறியப்படும் ஏசப்பா சொல்லுவார். சரிங்களா? உன் வார்த்தையை கொண்டே உன்னை தீர்ப்பிடுகிறேன்னு ஏசப்பா சொல்லுவார். இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திற்கும் எதிர் வினை உண்டு. அவ்வளோ இதுக்கு ரொம்ப தியாலஜிக்கலாக போகிறீங்க. சிம்பிளாக எடுத்துக்கங்க. உதாரணத்துக்கு வீட்டில் ஒரு ஒரு பண்டிகை வச்சிங்களேன். வீட்டில் சாமி பாடுறதுக்கு முன்னாடி படைப்பாங்க. நிறைய தின்பண்டங்கள்லாம் வச்சு எல்லாம் படைப்பாங்க. திருப்பி ஒரு குழந்தை போது வச்சிங்களேன், சொல்லுவாங்க, எடுக்காத சாமி கண்ணை குத்திரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீ ஒரு கெட்டதை செய்கின்ற பொழுது சாமி ஒன்று தண்டிப்பார். அது சின்ன பிள்ளையிலேருந்து பெற்றவங்க சொல்லி வளர்ப்பாங்க. ஏன்னா கடவுள் தப்பு செய்யணும் தண்டிப்பார், அப்படின்னு அதை தொடாது என்று சொல்லுவார்கள். அந்த குழந்தைக்கு விளையாட சொன்னால் கூட அது உண்மைதான். அது நாம் செய்யும் ஒவ்வொரு காரியத்திற்கும் நீ நல்லது செய்தால் ஆண்டவர் நல்லதை கொடுப்பாரு. தீமை செய்கிறியா, உனக்கு தீமை வந்து சேரும். வினைக்கு எதிர்வினை உண்டு. அந்த காலத்தில் கொரிந்துன்னு ஒரு நகரம் உண்டு. இந்த கொரிந்து நகரம் ஒரு துறைமுக பட்டினம். நிறைய கப்பலுங்க என்ன வரும், கப்பல் அங்கே வந்து இருந்து எல்லாம் தேவையான பொருட்கள்லாம் வாங்கிட்டு அப்படியே போயிடுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு துறைமுக பட்டினமாக கொரிந்து நகரம் இருந்தது. அந்த நகரத்தில் உள்ள மக்கள் கூடா ஒழுக்கத்தோடு வாழ்ந்தார்கள். தங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லாமல் வாழ்ந்தார்கள். அடிக்கடி சண்டையிட்டு கொள்ளும் நிலையில் வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்கு தூய பவுல் தூதுரை பயணமாக அங்கே கொரிந்து நகருக்கு போகிறார். அந்த கொரிந்து நகருக்கு போயிட்டு அங்கிருந்து சென்ற பிறகு அந்த கொரிந்து மக்களுக்கு கடிதம் எழுதுகிறார். அதுதான் கொரிந்தருக்கு எழுதிய திருமுகம்னு வாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு முதல் திருமுகம், முதல் அதிகார வாசிக்கமாக இருக்கிறோம். இதில் மிக ஆழமான கருத்து ஒரு இடத்துல மறைஞ்சிருக்குது, கண்டுபிடிக்கணும். நாம் பாருங்க பாப்போம். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில், மக்களே இவ்வளவு அநியாயம் பண்ணுறீங்களே, ஒன்றுக்கு வந்து 5ஆம் அதிகாரம் வாசித்து பார்க்குறோம். கூடா ஒழுக்கம்னு இருக்காது. எந்த அளவுக்கு அவர்கள் தீய நடத்தையில் வாழ்ந்தாங்களோ அதை போட்டிருக்கும், படிச்சு பாருங்க, தெரியும் உங்களுக்கு. 5ஆம் அதிகாரத்தில் அந்த அளவுக்கு அங்கே மக்கள் அந்த மாதிரி ஒரு தீய எண்ணத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. கூடா ஒழுக்கம்னு அங்கே தலை போட்டிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மக்கள் தங்களுக்குள்ளேயே சண்டை, அந்நிய தெய்வ வழிபாடு இல்லையா, அங்கே போய் வேற யோசனை குறி கேட்குற மாதிரி அங்கே போய் வேற செயல்கள். இவ்வாறாக மக்கள் பாவத்திலே உழண்டு கொண்டு இருந்தாங்க. அந்த மக்கள் அங்கே போய் என்ன பண்ணுறாரு, தப்பு தண்டா செய்யாதே. நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் என்ன பண்ணணும், நீங்கள் கடவுள்கிட்ட கணக்கு கொடுக்கணும். ஏசப்பா மீண்டும் உலகத்துக்கு வருவார். வந்து
அவர் தீர்ப்பு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் நல்ல தீர்ப்பை பெறுகின்ற பிள்ளைகளாக இருக்கணும். நீங்கள் தண்டனை வாங்கக்கூடாது என்று தன்னுடைய ஆவல் என்ன பண்ணுறாரு இங்கே ஏசப்பா தூய பவுல் அந்த மக்களுக்கு சொல்கிறார். வாசிக்கிறேன் பாருங்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் நாளில் நீங்கள் குறை சொல்லுக்கு ஆளாகாதிருக்க அவர் உங்களை இறுதி வரை உறுதிப்படுத்துவாராக. நீங்கள் நல்ல பிள்ளைகளாக உறுதியாக இருக்கணும் என்று தன்னுடைய ஆவலை பவுல் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா நீங்கள் நினைக்கிறீங்க பிறந்தோம் இல்லையா, சாப்பிட்டோம் சத்தம் போவோம், இது சாதாரண வாழ்க்கை. நல்லா எப்படி யோசிப்போம், ஐயோ நம்ம தவறு செய்கிறோமே என்று நம்ம இந்த தவறுக்கு ஏசப்பா நம்ம தண்டிப்பாரோ என்று தான் இறை அச்சம் சொல்லுவாங்க பாருங்க. இறை அச்சமே ஞானத்தினுடைய தொடக்கம்னு நீதிமொழிகள் சொல்லப்படுதுங்க. நீதிமொழிகள் சொல்லுவாங்க பாருங்க. நீதிமொழிகளில் கடவுளுக்கு பயந்த வாழ்க்கை வாழணும். அதைத்தான் கொரிந்து மக்களுக்கு இங்கே பவுல் சொல்கிற பாருங்க. இங்கே இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் எந்த குறை சொல்லுக்கும் ஆளாக என்ன பண்ணுங்க நீங்கள் இருக்கணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்காக காத்திருக்கும் உங்களுக்கு அருட்கொடை எதிலும் குறையில்லை. திருந்து நல்ல பிள்ளைகளாக இருக்கிறீங்க, நீங்கள் இப்படியே இருங்க. ஏசப்பா வரும் பொழுது நீங்கள் அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்க, அவர்கிட்ட நீங்கள் நல்ல தீர்ப்பை வாங்குங்க என்று பவுல் கொரிந்து மக்களுக்கு சொல்கிறார். நற்செய்தி பார்க்கணும் இன்னைக்கு. இதை ஒட்டி நற்செய்தி பதிவு பாருங்க. இன்னைக்கு ஏசப்பாவுடைய சிறு ஓமை. ஒரு முதலாளி என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட அவர் வீட்டை கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, வெளியூர் பயணத்துக்கு போகிறாரு. மன்னிக்கணும், இல்லை அவர் தன்னுடைய வேலைக்கார ஒரு பணிக்கு அமர்த்திட்டு அவர் போயிருக்கார். இதுக்கு மற்றவங்க உணவு பரிமாறுகின்ற ஒரு பணி, வேலை சாப்பாடு கொடுக்கணும், அந்த பணி. போன முதலாளி திரும்பி வருகின்ற பொழுது அந்த முதலாளி சொன்ன பணியை அந்த வேலைக்காரன் ஒழுங்காக செய்திருப்பானேயானால் பாருங்க பார்ப்போம், அவன் பேறு பெற்றவன். நான் சொல்லுவார், வெரி குட்ப்பா, நல்லா செய்கிறப்பா, நான் உனக்கு ஒரு வேலையாக பொறுப்பாக விட்டு போனேன், நான் வரும்பொழுது அதை சிறப்பாக செஞ்சுட்டு இருக்கிறேன், வெரி குட். அப்படி என்ன பண்ணுவார், அவர் தன்னுடைய உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் நியமிப்பார். இந்தா எல்லாத்தையும் நீயே பார்த்துக்கோ, சிறப்பாக செய்யுன்னு சொல்லுவார். எப்போ அந்த முதலாளி திரும்பி வருகின்ற பொழுது, நீ அவர் சொன்ன வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது. மாறாக அப்படி இல்லாமல் முதலாளி போயிட்டாரு, எப்போ வரட்டும் போய் என்ன வரமாட்டாரோ, நம்மால் நாம் பார்ப்போம் அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு, தன் உடன் பணியாளரோடு குடிக்கவும் உண்ணவும் இல்லையா, மற்ற பணியாளரை அடித்து உதைக்கவும், இவ்வாறாக முதலாளி சொன்ன வார்த்தைக்கு நேர் எதிரான காரியங்களை அந்த பணியாளர் செஞ்சுட்டு இருக்காரு வச்சுங்களேன். அந்த முதலாளிக்கு என்ன கோபம் வரும், அவர் என்ன செய்வார் யோசிச்சு பாருங்க பார்ப்போம். அந்த பணியாளருக்கு தண்டனை உண்டா இல்லையா? இன்னைக்கு நற்செய்தி சொல்லுது பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட நபரை வெட்டி வெளிவேடக்காரருக்கு ஒரு இடத்தை தள்ளுவார், அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். ஏன்னு சொன்னால், கடவுள் வருகின்ற அந்த நேரத்தில், முதலாளி வர அந்த நேரத்தில் நீ செய்கிற காரியம் என்ன? நான் என்ன சொல்லிட்டு போனேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? நம்ம சொல்லுவோம், அவர் எப்போ வரான்னு தெரியாதே, தெரிஞ்சால் நாங்கள் கம்மு நல்லா இருந்திருப்போமே அப்படி நம்ம நொண்டி சாக்கு சொல்லுவோம் தான் ஏசப்பங்க சொல்கிற பாருங்க பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு திருட எப்போ வரான்னு சொல்லிட்டு வருவோம், திடீர்னு வருவான், அழின்னு போவோம். அப்போ என்ன பண்ணணும், நீ ஏற்கனவே ஒரு பொருள் பத்திரமா வச்சுருக்கணும். நீ அதை போல் கடவுள் வருவார், திடீர்னு வருவார், பார்ப்பா உன் நிலைமை எப்படி என்றால். கடவுள் நீதியின் அரசர், அவர் நீதி தவறு நடக்க மாட்டார், அவனுடைய தீர்ப்பு நீதியானதாக. அதான் திருப்பாளர் சொல்லுது பாருங்க, நீங்கள் பாருங்க பார்ப்போம். அவர்கள் உமது உயர்ந்த நற்பண்பை நினைத்து கொண்டாடுவார்கள், உமது நீதியை எண்ணி ஆர்ப்பரிப்பார்கள். கடவுள் நீதியுள்ள இறைவன்,
அவர் இரண்டாம் வருகையின் பொழுது நீதி தீர்ப்பிடுவார். நல்லவர்களை தன் பக்கம் அழைத்து வைத்துக் கொள்வார். தீயவர்களை என்ன பண்ணுவார்? தண்டித்து அவரை அழிப்பார். இது நியதி. நீங்கள் நாம் நல்லது செய்தால் அவனுடைய வருகையின் பொழுது அலாட்டா விழிப்பா, அதான் மிக முக்கியமான விழிப்பா இருந்து, ஏசப்பா எப்போ வருவார் தெரியாது, எப்போனா வரலாம், யாருக்கு தெரியும் தெரியாது. ஏசப்பா சொல்லுவார் பாருங்க, ஏசப்பாட்ட வந்து எல்லாம் கேட்பாங்க, இந்த உலகம் எப்போது முடியும், என்ன உனக்கு தெரியுமா? தந்தையை தவிர ஒரு நபருக்கும் தெரியாது. அந்த உலகம் முடிவு எப்போ யாருக்கும் தெரியாது. கடவுள் வருவார், நீதி தீர்ப்பினை கொடுப்பார். தூய பவுல் சொன்ன அந்த வார்த்தையை இன்றைக்கு திருச்சபை நம்ம பார்த்து சொல்லுது. இன்னைக்கு என்னது? இயேசு கிறிஸ்து வெளிப்படும் அந்த நாளில் நீங்கள் எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகாமல் இருப்பீர்களாக என்று திருச்சபை நமக்கு அறிவுறுத்தது. இன்னைக்கு சகோதரர்களே, நாம் ஆண்டவர் வரைக்கும் எதிர்பார்த்திருப்போம். எப்போ வரட்டுமே, எப்போ வரட்டும். அது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்முடைய காரியங்களை, நல்ல காரியங்களை நம்ம நல்ல செஞ்சுக்கிட்டு இருப்போம். நாம் நல்லது செய்தால் மடியில் கனம் இல்லை, வழியில் பயம் இல்லை. ஆண்டோடைய வரவு எப்போ வரட்டும். பவுல் சொல்லுவார் இல்லையா, நேரிதொரு பந்தயத்தில் ஓடினேன், என்னுடைய விசுவாசத்தை காத்து கொண்டேன், எனக்கு இருப்பது வெற்றி வாகையே என்று பவுல் சொல்லுவார். இன்னொன்று சொல்லுவார் பாருங்க பார்ப்போம். வறுமையிலும் வாழ தெரியும் எனக்கு, வளமையிலும் வாழ தெரியும், வயிறார உண்ணவும் தெரியும் எனக்கு, பட்டினியாய் கிடக்கவும் தெரியும் எனக்கு, வாழ்கின்றேன் நான் அல்ல, வாழ்கின்றார் இயேசு என்னிலே. பவுல் சொல்லுவார், நான் எதிலையும் வாழ பயிற்சி பெற்றிருக்கிறேன், எப்படியுமானால் இயேசுவுக்காக வாழ்வேன். இன்னொரு சொல்லுவார், பவுல் சொல்லுவார், பவுடைய வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகள் சொல்லுவார் பாருங்க வைப்போம். ஆண்டவரே, நான் இப்போ செத்து போனால் எனக்கு மகிழ்ச்சி தான். ஏன் தெரியுமா? உங்க கூட வந்து ஜாலியாக இருப்பேன் என்றால் என் விசுவாசத்தை காத்துக்கிட்டு நான் உலகத்தில் வாழும் பொழுது இப்போவே நான் இறந்தாலும் உங்கள் கூட வந்து வாழ்வேன். அப்படி இல்லை, இந்த உலகத்தில் எனக்கு இங்கே வாழ வைக்கிறீங்களா, உங்கள் வார்த்தை நான் சொல்லுவேன். எப்படிங்க? நான் இறந்து போனால் என் மகிழ்ச்சியே, சாவு எனக்கு ஆதாயமே. பவுல் சொல்லுவார், செத்தால் உங்கள் கூட உட்காந்துருப்பேன், இங்கே உயிரோடு இருந்தேன்னா உங்கள் வார்த்தையை இன்னும் 10 பேருக்கு சொல்லுவேன், அவ்வளோதான். நான் எதற்கும் திருந்தவன் பவுல் சொல்லுவார். அதே போல் நாம் இருக்கணும். ஆண்டவரே, எப்போ நான் வாங்க தயாராக இருக்கிறேன், எனக்கு வந்து வெற்றி வாகையை தாருங்கள் என்று ஆண்டவரை ஜெபிப்போம். நிச்சயம் ஆண்டவர் நம்மை நேரிய பாதைகளை வழிநடத்துவார். 2 நாள் சந்திப்போம்.